நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களே, மூத்தோருக்கு முதல் வணக்கம். சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் 20வது அத்தியாயத்திற்கு வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதிரை பண்பலை நடத்தும் அடல் வாயு அபியுதே யோஜனா மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் 20வது அத்தியாயத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். நேயர்களே, வழக்கம் போல மூத்தோருக்கு தேவையான நிறைய நல்ல திட்டங்கள் பற்றியும் நிறைய நல்ல விஷயங்கள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்னு ஒரு திரைப்பட வசனம் வரும். அது எவ்வளவு உண்மை பாருங்க. குழந்தை பருவத்தில் ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த வாழ்க்கை நம்மளை குழந்தை பருவத்திலேயே தான் கொண்டு வந்து நிப்பாட்டும். அட, முதுமை பருவத்தை தாங்க சொல்றேன். வயசான அப்புறம் நம்ம மனசும் கூட குழந்தை மாதிரியே தானே மாறி போயிடுது. இந்த பூமியில பிறந்த யாருமே முதுமை பருவத்துல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா என்ன, அந்த கடைசி காலத்துல தான் அவங்க ரொம்ப சிரமங்களை சந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட முதியவர்களுக்கு அவங்களோட கடைசி காலத்துல எல்லாம் கிடைக்கணும், அவங்க பாதுகாப்பா இருக்கணும், சுயமரியாதையோடு நடத்தப்படணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, ரொம்ப முக்கியமா அவங்க தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்போட சேர்ந்து இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை வழங்குறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். தாத்தா தாத்தா, எங்க போனீங்க? இன்னைக்கு சமுதாய வானொலி நிலையத்துக்கு போகணும்னு சொல்லி காலங்காத்தால என்ன எழுப்பிட்டு நீங்க இப்படி மறைஞ்சு போயிட்டீங்களே. உங்களை வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. அப்படி யார் கூட தாத்தா பேசிட்டு இருக்கீங்க? வாமா லட்சுமி, நான் யார் கூட பேச போறேன்? இந்த வாக்கிங் ஸ்டிக் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டிக்கு உங்க பாட்டி மாதிரி. அது என்கிட்ட ரொம்ப சோகமா பேசுதுமா. நான் உடஞ்சு போற மாதிரி இருக்கேன். இனிமே என்னைய நம்பி இருக்காதீங்கன்னு சொல்லுது. தாத்தா, நீங்களும் உங்க ஸ்டிக்கும் அந்யோன்யமா இருப்பீங்க. இப்ப என்னடான்னா சண்டை போட்ட மாதிரி வருத்தமா பேசுறீங்க. இன்னும் ஒரு மாசம் இந்த ஸ்டிக்கு என் கூட இருக்கும்னு நினைச்சேன். தாத்தா, சும்மா பிடிவாதமா இருக்காதீங்க. இந்த பழைய ஸ்டிக்க தூக்கி போட்டுட்டு புதுசு ஒண்ணு வாங்கிருவோம். இந்த ஓட்ட ஸ்டிக்க நம்பி எத்தனை நாள் இருப்பீங்க? எந்த ஸ்டிக்குக்கு என்னமா குறை? சரி சரி, லேட் ஆயிருச்சு. தாத்தா போய் ரெடி ஆகுறேன். நீங்களும் ரெடி ஆகுறீங்களா? சரி தாத்தா. இன்னும் ஒரு மாசமாவது நீ என் கூட இருக்கணும், சரியா? அதுக்கு இப்பவே உன்னைய சரி பண்றேன் பாரு. சரி பண்ணியாச்சு. சோதிச்சு பாத்துருவோமா? லட்சுமி! ஐயோ தாத்தா, என்னாச்சு? விழுந்துட்டீங்களா? மெதுவா வரக்கூடாதா தாத்தா? ரொம்ப அடிபட்டுருச்சா? வலிக்குதா தாத்தா? ஒண்ணு இல்லம்மா. நான் விழுந்ததை விட நீ மூச்சு விடாம இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் மாதிரி கேள்வி கேட்டு திணறடிக்கிறது தான் வலிக்குது. இந்த நக்களுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. சரி சரி, முதல்ல உட்காருங்க. இப்ப எப்படி இருக்கு தாத்தா? எனக்கு எதுவும் ஆகல கண்ணு. எப்படி இப்படி விழுந்தீங்க? ஏதாச்சும் ஆகிருச்சுன்னா என்ன ஆகுறது? அது ஒண்ணு இல்ல கண்ணு. 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட வாக்கிங் ஸ்டிக் வேலையா போயிருச்சு. அத சரி பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது என்னைய விட்டுரு பாரத்ன்னு சொல்லி என்னைய தள்ளி விட்டுட்டு அது பிரியா விட வாங்கிருச்சு போல. பழச தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கலாம்ல தாத்தா? அதான் அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சே. அப்படி பார்த்தா இந்த தாத்தாவும் பழசுதான். நானும் ஓய்வு பெறணும்னு நினைக்கிறியா? தாத்தா, போதும் உங்க காமெடி. உங்களோட ஸ்டிக்ல எத்தனை டேப் போட்டு ஒட்டியிருக்கீங்க, எத்தனை கயிறு போட்டு கட்டியிருக்கீங்க. இப்படி இது நீங்க பயன்படுத்தினா ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் உங்களோட காலெல்லாம் இது பதம் பார்த்திருக்கும். சரி, புதுசு ஒண்ணு வாங்கிரேன்டா லட்சுமி கண்ணு. ஆமா, இதத்தான் நான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ சொன்னீங்க. இப்ப நான் லீவ் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கும் திரும்பிட்டேன். ஆனா இன்னும் ஒன்னும் நடக்கல. இன்னும் இந்த உடைஞ்சு போன ஸ்டிக்க விடுறதுக்கு உங்களுக்கு மனசே வரல, அப்படித்தானே? புதுசு வாங்க மனசு இல்லையா தாத்தா? அப்படியெல்லாம் இல்ல கண்ணு. அப்ப ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கடைக்கு போய் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவா? சின்ன வயசா இருக்கீங்க, உங்களை புரிஞ்சுக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க தாத்தா, உங்களால முடியும். செல்லமே, எல்லாத்தையும் யோசிக்கணும். பணத்தை தேவையில்லாம செலவழிக்க கூடாதுமா. தாத்தா, ஒரு வாக்கிங் ஸ்டிக் இல்லாம உங்களால இப்ப நடக்கவே முடியாது. அதனால இது ஒன்னும் தேவையில்லாத செலவு இல்ல, தேவையான செலவுதான். பரத்தே, உள்ளதான் இருக்கியா? உள்ளதான் இருக்கேன்.
வா வா கண்ணாயிரம். சரி லட்சுமி கண்ணு, தாத்தா நீ சொல்றத கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலமே ஆன்லைன்ல ஒரு வாக்கிங் ஸ்டிக் ஆர்டர் போட்டுருங்க. ஓகே தாத்தா, ஒரு வழியா ஒத்துக்கிட்டீங்க. சரி சரி, இன்னைக்கு நம்ம ரேடியோ ஸ்டேஷன் போறோம் இல்லையா? உங்க ஃப்ரெண்டு கண்ணாயிரம் தாத்தா வந்திருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு போயிருவோமா? நீங்க 2 பேரும் பேசினா நம்ம நேயர்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். என்னப்பா கண்ணாயிரம், நீ வரியா? உடம்பு அசதியா இருக்கு. இப்பதான் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். அதான் யோசிக்கிறேன். அட என்ன தாத்தா, இந்த பேத்தி கூட வந்தாதான் என்னவா? இப்படி அன்பா கூப்பிட்டா என்னால எப்படி தவிர்க்க முடியும்? சரி வாங்க போலாம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் வழங்கக்கூடிய மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை கேட்க காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா, வழக்கமா நானும் என்னோட தாத்தா பாரத்தும் வருவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு எங்க கூட கண்ணாயிரம் தாத்தா வந்திருக்காங்க. சோ 3 பேரும் உங்க கூட பேச போறோம். வழக்கமா இந்த தாத்தா தான் லட்சுமியோட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கண்ணாயிரமும் பதில் சொல்லுவாப்ல. இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில நாம வயசானவங்களுக்கான உடல் நலம், அவங்களுக்கான நிதி உரிமைகள், அப்புறம் ஆதரவு, இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசுறோம் இல்லையா? சரி சரி, நான் ஒருத்தன் எப்பவும் போல பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு என் கூட என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவரை பத்தி உங்களுக்கு சொல்றேன். என் நண்பர்கிட்டே கேட்போமா? என்ன கண்ணாயிரம், எங்கேயோ போயிட்டு வந்ததா சொன்னீங்கல்ல, எங்க போயிட்டு வந்தீங்க? எதுக்காக நண்பரே? நான் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸுக்கு போயிட்டு வர்றேன். எதுக்காக நண்பரே? என்னோட உரிமையெல்லாம் வாங்குறதுக்காக நண்பரே. நீங்க சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ் போற அளவுக்கு உங்களுக்கு எந்த உரிமை மறுக்கப்பட்டுச்சு? பராமரிப்பு உரிமை தான். சரி நண்பரே, அப்ப இனிமே உங்களை அந்த சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ் கவனிச்சுக்க போறாங்களா என்ன? என்னைய கவனிச்சுக்கிற வேலைய அவங்க எப்படி செய்வாங்க? அதுக்கு கடமைப்பட்டவங்களோட பொறுப்பாச்சே. ஆமா ஆமா, உங்க குழந்தைங்க தான் உங்களை பாத்துக்கிறணும். சரியா சொன்ன பாரத், அவங்களும் என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. அப்ப எதுக்காக நீங்க அந்த சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு போனீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு? என் குழந்தைங்க நல்லா கவனிச்சுக்கிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப கொஞ்சம் மறந்துட்டாங்க போல. அத அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க சொல்லியும் உங்க பிள்ளைங்க கேட்கலைன்னா? சப் டிவிஷனல் ஆபீஸ்ல இருந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேட்கணும். அப்படி அவங்க 30 நாட்களுக்குள்ள கேட்கலைன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம், இல்லைன்னா 3 மாசம் சிறை தண்டனை. அப்போ நீங்க பெத்த பிள்ளைங்க மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஒரு நல்ல பெற்றோரா என்னோட கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். அப்ப என்னோட உரிமைக்காக நான் போராடக்கூடாதா? இப்படி கேஸ் ஃபைல் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிகபட்சமா பராமரிப்பு தொகையா 10,000 கிடைக்கும். நீங்களும் ஒரு விண்ணப்பத்தை போட்டு வைங்களேன். அது தேவையில்லை நண்பரே, நான் பெத்த பிள்ளைங்க என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. அதனாலதான் 6 மாசமா இந்த வாக்கிங் ஸ்டிக்க கூட மாத்த முடியாம இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல நண்பரே, 1 மாசமா என்னோட மகனுக்கு பினான்சியல் சிச்சுவேஷன் சரியில்லை. அவனே ரொம்ப கஷ்டப்படுறான். 1 மாசத்துல எனக்கு புதுசா வாக்கிங் ஸ்டிக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். அது சரி, 6 மாசமாவா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல உங்க மகன்? சரி சரி, அதுக்குள்ள நாம போக வேணாம். நம்ம உங்க கதையை பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அத சொல்லி முடிங்க. பாரத், நம்ம 2 பேரோட கதையுமே ஒண்ணுதான். என்ன ஒரு வித்தியாசம்? என் மகன் என்கிட்ட வெளிப்படையா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். உன்னோட மகன் இனிமையான வார்த்தைகளை பேசி அலட்சியப்படுத்துறான். அவ்வளவுதான். ஆனா 2 பேருக்குமே கேட்டது நடக்கல இல்ல. ஒருவேளை கண்ணாயிரம் நம்ம கிட்ட எதுவும் தப்பு இருக்குமோ? நம்ம மேல என்ன தப்பு இருக்க போகுது? நம்மள்ட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்களுக்கு தானே கொடுத்தோம். அதுவும் சரிதான். ஆனா வயசானதுக்கு அப்புறம் நமக்காக நாம எந்த ஒரு திட்டமிடலுமே இல்லாம இருந்திருக்கமே. நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். கடைசி காலத்துல நமக்கு ஏதாவது தேவைப்படுமேன்னு கொஞ்சம் போல ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்தேன். ஆனா என் மகன் ஒரு தொழில் தொடங்கினான். அவன் வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக என்கிட்ட வந்து கேட்டான். நானும் சரி, மகன் தானே வீடு கட்டுறதுக்காக காசு கேட்கறான்னு நினைச்சு எனக்குன்னு வச்சிருந்த சொத்தை வித்து அவனுக்கு கொடுத்தேன். இப்போ நான் இருக்க வீடு இல்லாம நிற்கதியா நிக்கிறேன். அப்ப உன்னோட காசுல கட்டின வீட்டுல நீ இப்ப அந்நியன் மாதிரி இருக்கிற, அப்படிதானே? வேற என்ன சொல்ல, அப்படித்தான் இருக்கிறேன். நீயும் அதே பாதையில தான் போயிட்டு இருக்க நண்பா. நீ எவ்வளவுதான் கரெக்டா திட்டமிட்டு இருந்தாலும் நம்ம பசங்களை நாம ஒழுங்கா வளர்க்கலைன்னா விளைவு ஒண்ணுதான். ஏன்பா, என் மகன் அவ்வளவு ஒன்றும் மோசமான பையன் இல்லப்பா. உண்மையிலேயே பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்.
உன்னைய கண்டுக்கவே வேணாம்னு உன் மகன் முடிவு எடுத்திருந்தா யார் என்ன செய்ய முடியும்? அதுவும் சரிதான். சரி சரி, நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க 2 பேர்ல யார் வெளியில யார்கிட்டயும் பேசாம இருக்கிறீங்க, வெளி உலகத்தை புறக்கணிக்கிறீங்க? என்னையதான் வெளியே போய் 4 இடங்களை பாரு, 4 மனுஷ மக்களோட பழகுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் லட்சுமி கண்ணு. என்ன பிரயோஜனம்? என்ன சொன்னாலும் ஏதாச்சும் சாக்கு சொல்றாப்ல. சீக்கிரம் ஏதாச்சும் நல்லது நடந்தா சரிதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தாத்தா, நியூ இயர் வந்துச்சுல, அந்த நேரத்துல எங்களோட காலேஜ்ல இருந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு நடந்துச்சு தாத்தா. என்ன நடந்துச்சு லட்சுமி கண்ணு? அந்த ஹோம்ல ஒரு 70ல இருந்து 80 பேர் இருந்தாங்க தாத்தா. நாங்க எல்லாரும் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் செம ஜாலியா இருந்தாங்க. ஆனா அதுல ஒருத்தவங்க மட்டும் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இல்லாம நல்லா சத்தம் போட்டு சிரிச்சாங்க தெரியுமா? அத பார்த்து நாங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஏன் இந்த பாட்டி மட்டும் இப்படி சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா தாத்தா? என்ன சொன்னாங்கம்மா? அந்த பாட்டி எங்களை பார்த்து நீங்க எல்லாம் கோமாளி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க தாத்தா. உங்களை கோமாளின்னு சொல்லிட்டாங்களா? சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆமா தாத்தா, சரி அவங்க கிட்ட பேசலாமேன்னு அவங்க பேரை கேட்டோம். அவங்க பேரு ஏஞ்சல்னு சொன்னாங்க. சரி வாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கன்னு எங்களை கூப்பிட்டாங்க. சரி வயசானவங்களா இருக்காங்களேன்னு மெதுவா கை கொடுக்கணும்னு சொல்லி கைய கொடுத்தோம். டக்குன்னு அவங்க வயசு பையனும் பொண்ணும் இப்படிதான் மெதுவா கை கொடுப்பீங்களான்னு சொல்லி கைய நல்லா கெட்டியா புடிச்சுக்கிட்டு கைய குலுக்குனாங்க தாத்தா. லட்சுமி கண்ணு, நீ சொல்றத பார்த்தா அவங்க ஒரு விவகாரமான ஆளா இருப்பாங்க போலயே. தாத்தா இருங்க, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. கை குலுக்குனதுக்கு அப்புறம் அவங்க அவங்கள அடிக்க சொன்னாங்க. என்னடா வயசானவங்க நம்மள அடிக்க சொல்றாங்க, நம்ம எப்படி அடிக்கிறது அப்படின்னு நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனா வா என்ன அடி, எனக்கு கராத்தே எல்லாம் தெரியும், நான் கரெக்டா தடுத்துருவேன்னு சொல்லி என்ன வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி நானும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு லைட்டா அவங்க மேல தட்டுனேன் தாத்தா. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு வயசு பொண்ணு இப்படிதான் அடிப்பியான்னு கோவப்பட்டு என் மேல ஒரு குத்திட்டாங்க தாத்தா. வலி தாங்க முடியாம கீழே விழுந்துட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாட்டியா இருப்பாங்க போலயே அவங்க. தாத்தா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து எங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. சரி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, உங்களோட வயசு என்னன்னு கேட்டோம். டக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு ஒரு பொண்ணோட வயசை நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஆமா, ஒரு பொண்ணுகிட்ட வயசு கேட்கவே கூடாதுல்ல. அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி டக்குன்னு ஏஞ்சலாக்கு 82 வயசு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஏஞ்சலா பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. வயசு சொன்ன பாட்டிய பார்த்து உன்னை யாராச்சும் கேட்டாங்களா அப்படின்னு கோமா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரே சிரிப்பு வந்துருச்சு தாத்தா. அந்த பொண்ணோட கதையை கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அவங்க இந்த ஹோமுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? நாங்களும் அவங்க கிட்ட அதத்தான் கேட்டோம் தாத்தா. அவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவங்க கிளாஸ் எடுக்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒண்ணு கேட்டாங்க, இங்கிலீஷ்ல எந்த வார்த்தை வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான அர்த்தத்தை சொல்றேன்னு சொன்னாங்க. உடனே நாங்களும் எங்களோட அறிவுக்கு ஏத்த மாதிரி ஒரு கஷ்டமான வார்த்தையை கேட்டோம். உடனே டக்குன்னு அவங்க டிக்ஷனரி எடுங்க, இந்த அகராதியில இந்த பக்கத்துல இந்த வார்த்தையோட அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஷாக் ஆயிட்டோம் நாங்க. என்ன லட்சுமி கண்ணு, அவங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சா? ஆமா தாத்தா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு நடமாடுற டிக்ஷனரி மாதிரி தெரிஞ்சாங்க எங்களுக்கு. இவ்வளவு புத்திசாலியா இருந்த அந்த மனுஷியத்தான் ஹோம்ல விட்டுட்டாங்களா என்ன? அவங்க கதை நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல தாத்தா. அவங்க கல்யாணமே செஞ்சுக்கலையாம். அதனால அவங்களோட சொந்தக்காரவங்க இந்த ஹோம்ல அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. பெத்த பிள்ளைங்களே ஹோம்ல விடும்போது சொந்தக்காரங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அடுத்து என்ன நடந்துச்சு? எல்லாம் முடிஞ்சு நாங்க கிளம்ப போற நேரத்துல ஏஞ்சலா பாட்டி எங்க கிட்ட சரி சொல்லுங்க, இவ்வளவு நேரம் இருந்தீங்களே, இங்க இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்க பசங்க நாங்க எல்லாரும் உங்களை மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கிறத கத்துக்கிட்டோம் பாட்டின்னு சொன்னாங்க. சில பேர் உங்களை மாதிரி டீச்சர் ஆகணும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்ட ஏஞ்சலா பாட்டி, எல்லாரும் நல்லா பேசுறீங்க. சரி இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க வாழ்நாள்ல மறக்கவே கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லி ஒன்னு சொன்னாங்க தாத்தா. என்ன சொன்னாங்கம்மா? உங்களை மாதிரிதான் தாத்தா எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேக்குறதுக்கு அமைதியா எல்லாரும் இருந்தோம். ஆழ்ந்த சுவாசமா ஒரு மூச்சு எடுத்தாங்க. இங்க எங்களை மாதிரி நிறைய வயசானவங்க இருக்காங்க. அவங்க பெத்த பிள்ளைங்களே அவங்கள இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் என்ன கூட என்னோட சொந்தக்காரவங்க இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், எங்களுக்குலாம் அது எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வயசானவங்களை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, அவங்க மேல அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க தாத்தா. அவங்க பேசி முடிச்சதும் அந்த இடத்துல எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியா இருந்தோம். என்னமோ பண்ணுச்சு அந்த பேச்சு, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன்.
ஆனா அப்ப நான் முழுசா புரிஞ்சுக்க முடியல. இப்ப எனக்கு நல்லா புரியுது. என்ன லட்சுமி கண்ணு, என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? யார் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மேல அன்பு செலுத்துறாங்களோ, யார் அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் செவி சாய்ப்பாருன்னு சொன்னாங்க தாத்தா. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? நம்ம பாசமா பாத்துக்கிட்டவங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது எவ்வளவு கஷ்டங்கிறது அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் நம்மளை விட்டு அப்படி போயிட மாட்டாங்கம்மா. ஆனா தாத்தா, அந்த ஏஞ்சலா பாட்டி பேசினது எவ்வளவு உண்மை. உண்மைதாம்மா, அதுல ஒரு ஆழமான வழி இருக்கு. அதனால நம்ம யாரும் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல தாத்தா. அத பத்தி பேசுறதுதான் இப்ப நமக்கு தேவை. உங்க ஃப்ரெண்டோட பிரச்சனை சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல தீர்க்கப்படும். உங்களோட பிரச்சனைக்கு நம்ம சொந்த வீட்டுல உள்ள நீதிமன்றத்திலேயே தீர்வு பண்ணிக்கலாம் தாத்தா. குறைஞ்சபட்சம் அதுக்கு முயற்சியாச்சும் பண்ணுவோம். யோ பாரத், உன் பேத்தி பேசுறத கேட்கும் போது எனக்கு புல்ல அரிக்குது. எனக்கும் இப்படி ஒரு பேத்தி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. தாத்தா, நீங்க எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு தானே? எங்க தாத்தாக்கு நான் பேத்தினா உங்களுக்கும் நான் பேத்தி தானே? நிச்சயமா நீ என் பேத்தி தான். யாரு மாத்திர முடியுமா என்ன? யாரும் மாத்த முடியாது. ஆனா நீங்க இந்த பேத்திக்காக ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணணுமா? இப்பவே பண்றேன், சொல்லுங்க. 2 தாத்தாவும் ஒன்னா சேர்ந்து எனக்காக ஒரு பாட்டு பாடணும். நான் ரெடி. ஆனா உங்க தாத்தா ஒத்துக்குருவாரா? ஐயையோ, என்னோட வாக்கிங் ஸ்டிக் உடஞ்சு போச்சு. அதனால என்னால பாடலாம் முடியாதுப்பா. அடே அப்பா, இதெல்லாம் ஒரு சாக்கா? தாத்தா, ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க. நாங்க உங்களை டான்ஸ்லாம் ஆட சொல்ல மாட்டோம். புரியலையேப்பா. நான் பாடுனா என் பாட்டை கேட்டு நீயே டான்ஸ் ஆடிடுவ. சரி சரி, நீங்க எல்லாரும் என்னைய ரொம்ப வற்புறுத்தி கேக்குறதுனால ஒரு பாட்டு பாடுறேன். என்ன கண்ணாயிரம், பாடலாமா? மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். பார்க்கத்தான் அவங்க கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் பார்க்காம உழைச்சவங்க. மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். பாடுபட்டு சேர்த்த பணம் பங்கு போட்டு கொடுப்பாங்க. பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாங்க. பாடுபட்டு சேர்த்த பணம் பங்கு போட்டு கொடுப்பாங்க. பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாங்க. தனக்கு வச்ச பண்டங்களை மறைச்சு வச்சு கொடுப்பாங்க. விடிய விடிய கதைகள் சொல்லி பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. மூத்தோரை பத்திரமா பாதுகாக்க வேணும்மா. தனித்து விட்டு விட்டு தவிக்காமே பார்த்துக்கம்மா. மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். பார்க்கத்தான் அவங்க கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் பார்க்காம உழைச்சவங்க. மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். தாத்தா, பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லட்சுமி கண்ணு, அந்த ஏஞ்சலா பாட்டி இருக்காங்கல்ல, உண்மையாவே அவங்க மனசுக்குள்ள இருந்து பேசின பேச்ச என்னால இன்னும் மறக்கவே முடியலமா. அவங்க பேசின ஒரு வார்த்தையும் என் மனசை என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமா தாத்தா, நானும் அதையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையாவே மக்கள் எல்லாருமே வாழ்க்கையில அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
ஆனா எல்லாருக்குமே தெரியும் குடும்பங்கிறது எவ்வளவு முக்கியம்னு. குடும்பம்னு ஒண்ணு இருந்தாதான் அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டாவும் ஏதாச்சும் ஒரு வகையில ஆறுதலாவும் இருக்கும் தாத்தா. குடும்பத்தோட ஆதரவு மட்டும் முக்கியம்னு சொல்லிட முடியாது லட்சுமி கண்ணு. இப்ப எல்லாம் வயசான காலத்துல அரசாங்கத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டவசமா இன்னைக்கு வயசானவங்களுக்காக அரசாங்கம் எவ்வளவோ நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டா சொன்னீங்க தாத்தா. இன்னைக்கு நம்ம அரசாங்கம் வயசான மூத்த குடிமக்களுக்காக எத்தனையோ நலத்திட்ட உதவிகளை அறிமுகப்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன லட்சுமி சொல்ற, மூத்த குடிமக்களுக்காக திட்டங்கள் இருக்குதா? நான் ஒன்னும் அதை பத்தி கேள்விப்படவே இல்லையே. என்ன தாத்தா சொல்றீங்க? இத்தனை நாளா நாங்க ஒவ்வொரு வாரமும் மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டீங்க. சரி சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில மறுபடியும் அதெல்லாம் பத்தி சொல்லலாமா தாத்தா? கண்டிப்பா சொல்லிடலாம் லட்சுமி கண்ணு. மறுபடியும் ஒரு தடவை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே தான் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், முதியோர் இல்லங்கள், அப்புறம் பராமரிப்பு இல்லங்கள் எல்லாத்துக்குமே மானியங்கள் கொடுக்கப்படுது. ரெண்டாவது முக்கியமானது முதியோர்களுக்கான ஹெல்ப்லைன் 145667. முதியவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க இந்த 145667 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்றது மூலமா முதியவங்க அவங்களுக்கு ஓய்வூதியம் சம்பந்தமான பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், ரேஷன் கார்டு எடுக்கிறது, வீட்டு திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள், இன்னும் இலவச உதவிகள் சம்பந்தமான எல்லாத்துக்குமே வழிகாட்டுதல் பெறலாம். வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அடிக்கடி நிறைய சவால்களை எதிர்கொள்வாங்க இல்லையா? அந்த மாதிரி சவால்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். மூணாவது முதியோர் பராமரிப்பாளர்களுக்கான பயிற்சி. இன்னைக்கான காலகட்டத்துல முதியோர் பராமரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அந்த முதியோர் பராமரிப்பாளர்களுக்கான பயிற்சி நிறைய பேர்களுக்கு கொடுக்கறதன் மூலமா எண்ணிக்கையை உயர்த்தணுங்கிறது இந்த திட்டத்தோட குறிக்கோள். அது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்கள் தொழில்முறை சேவைகளை பெறதுக்கும் இந்த திட்டம் உறுதி பண்ணுது. அடுத்ததா நாம பார்க்க போறது சேஜ். அதாவது இத சீனியர் கேர் ஏஜிங் growth என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கத்தோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் முதியோர் பராமரிப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு முயற்சி தான் இந்த போர்ட்டல். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய, அதுவும் குறிப்பா வயசானவங்களுக்காக பராமரிப்பு பொருட்கள் தயாரிக்க கூடியவங்க அது சம்பந்தமான தொழில் தொடங்கணும்னு நினைச்சா இந்த ஒரு போர்ட்டலை அவங்க பயன்படுத்த முடியும். இது மூலமா வயசானவங்களுக்கு தேவையான பொருட்களை, சேவைகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை தயாரிச்சு அதுக்கான தீர்வுகளை கொடுத்து மதிப்பீடு செஞ்சு சரி பார்த்து ஒருங்கிணைக்கிறது. இது எல்லா வேலையுமே இந்த சேஜ் திட்டத்துக்கு கீழே மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இது மூலமா மூத்த குடிமக்களுக்கான நிறைய தேவைகள் பூர்த்தி பண்ணப்படும். ரொம்ப முக்கியமான திட்டம் ஒண்ணு இருக்குல்ல தாத்தா, தேசிய வயஸ்ரீ யோஜனா திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மூத்த குடிமக்களுக்கு உடல் சார்ந்த உதவிகள், அப்புறம் உதவி சாதனங்களை வழங்குறத இந்த திட்டம் மூலமா செய்யறாங்க. கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது பார்வையில பிரச்சனை இருக்கிறவங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமா கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமா பண்ணிக்கலாம். தாத்தா, உங்களுக்கு இத பத்தி தெரியும்ல? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நல சட்டம். ஏன்னா நீங்க கூட இங்க வர்றதுக்கு முன்னாடி சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா? இந்த சட்டத்துக்கு கீழே பொருளாதார ரீதியா தங்களை தாங்களே பார்த்துக்க முடியாத பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு அவங்களோட குழந்தைகள் கிட்ட இருந்து தேவையான பராமரிப்பு தொகையை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த சட்டம் உதவியா இருக்கு. இதுல பெற்றோர் அப்படிங்கிறவங்க குழந்தைய பெத்தவங்க மட்டும் கிடையாது. எடுத்து வளர்த்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பாதுகாவலரா இருக்கலாம். இவங்க எல்லாருமே பெற்றோரா தான் கருதப்படுவாங்க. இப்ப நாங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தினால மூத்த குடிமக்களுக்காக செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள். நிறைய நேரங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் முதியவர்களுக்காகவும் நம்மளோட மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நிறைய இடங்கள்ல ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு வர்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்ப கும்பமேளா நடக்குதுல்ல தாத்தா, அங்க நம்ம வயசான முதியவர்கள் எல்லாருக்கும் உதவணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு சார்பில் பல்வேறு இடங்கள்ல முதியோர்களுக்காகவே பிரத்யேகமா நிறைய உதவி மையங்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாங்க மேல சொன்ன ஏதாச்சும் ஒரு திட்டத்துல உங்களுக்கு பயன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல
போலீஸ்ல போய் அதை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட உரிமை உங்களுக்கு கிடைக்கும். சும்மா சொல்லக்கூடாது லட்சுமி கண்ணு. தாத்தாவும் பேத்தியும் எக்கச்சக்கமான உதவி செஞ்சிருக்கீங்க எனக்கு. சீக்கிரமே உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தியை கேட்க காத்துட்டு இருக்கோம் தாத்தா. அன்புங்கிறது வார்த்தைகளால மட்டும் கிடையாது, நம்ம ஒருத்தவங்களை எப்படி கவனிச்சுக்கிறோன்றதுலதான் இருக்கு. நம்ம பெரியவங்களோட அன்பா பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்மளோட நேரத்தையும் மரியாதையும் கொடுக்கும் போதுதான் அந்த அன்புங்கிறது முழுமையடையுது. நீ சொல்றது சரிதான் லட்சுமி கண்ணு. நாம ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால தான் அவங்க கிட்ட எதையும் கேட்க கூடாதுன்னு நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா நம்ம வச்சிருக்க அந்த அன்பு நமக்கு தேவையானதை வாங்குறதுக்கு தடையா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒண்ணு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான் பாரத். நம்ம வாழ்நாள் முழுசும் நம்ம பெத்த குழந்தைகளையும் குடும்பத்தையும் நம்ம உசுரை கொடுத்து கவனிச்சுக்கிறோம். ஆனால் நமக்கு வயசாகும் போது அவங்க திருப்பி நம்மளை பார்த்துக்கிறதே இல்லை. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குது. அப்படியே வாழ்க்கையே வெறுமையாக போன மாதிரி இருக்கு. ஆனா தாத்தா, அந்த வெறுமையை நம்ம பெரியவங்க கிட்ட பேசுறது மூலமாவும் அவங்கள கவனிச்சுக்கிறதன் மூலமாவும் போக்கிற முடியும். உங்களோட வாக்கர் உடைஞ்சு போச்சுன்னா என்ன, புதுசா வாக்கிங் ஸ்டிக் வாங்குற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். லட்சுமி கண்ணு, தாத்தாக்கு வயசானாலும் சொந்த காலையே நிப்பேன், யாரையும் நம்பி இருக்க மாட்டேன். கண்டிப்பா தாத்தா, வாக்கிங் ஸ்டிக் உடைஞ்சு போகாத வரைக்கும் நீங்க நின்னுகிட்டே தான் இருப்பீங்க. நம்ம வீட்டுல உள்ள பெற்றோர்களையோ பெரியோர்களையோ கவனிக்கிறது அவங்க பெத்தெடுத்த குழந்தைங்களோட உரிமையும் கடமையும் கூட. பேத்தி சொன்னா சரியாதான் இருக்கும். லட்சுமி கண்ணு, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம், நிகழ்ச்சியை முடிப்போமா? ஆமா தாத்தா. சரி நேயர்களே, நாங்க கிளம்புறோம். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். வணக்கம் பாட்டி, உங்க பேரு அப்புறம் உங்க வயசு என்ன சொல்லுங்க பாட்டி. என் வயசு 70. என் பேரு அந்தோனி பெரிட்டோ. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை பாத்துக்கிற சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? எல்லாம் என் மகன் தான் பாத்துக்கிறான். இப்போ ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வயசானதுக்கு அப்புறம் எவ்வளவு முக்கியமா இருக்கு? முக்கியம் தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வயசு போன காலத்துல ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறாங்களா, அவங்களுக்காக இந்த சின்ன பிள்ளைகளை தான் தேட வேண்டியது இருக்கு. அதனால இந்த மருமக்க மகன் இவங்களாம் கைக்கு நம்ம சொந்தத்தால பாத்துக்கிறது. அதுதான் அவங்க நம்மளை பாத்துக்கிறாங்க. இப்போ குடும்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும்? குடும்பம் இல்லைன்னா ரொம்ப சிரமம். என்னன்னா ஒரு கூட்டிட்டு போக நடக்கக்குள்ள எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போகன்னா ரொம்ப சிரமம். அதனால நம்ம இருந்த இடத்துல தான் இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பிள்ளைங்க வந்த பின்னே தான் நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அதுதான் பெரிய சிரமம். நீங்க உங்க குடும்பத்திட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன? அவங்க நம்மளுக்கு சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, துணி துவைச்சு தருவாங்க, நம்மளை பார்த்துக்கிறான்னு தான் நான் எதிர்பார்க்குறது. நடக்கிறது கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மருமக்க கூட்டிட்டு போனால் தான் நடக்கலாம், இல்லைன்னா நடக்கவே முடியாது. வயசானதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமே பார்த்து நம்மளுக்குமே ஒரு மாதிரி மனசங்கடம் ஏற்படும். இது பார்க்குறவங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா? அப்படி நல்லா பார்த்துக்கிறேன். எனக்காக சமைச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. துணிமணி அவங்க துவைக்கிறதாலும் நம்ம துவைக்கிறதையாவது வாங்கி காய போட்டுக்கிறாங்க. அது நல்ல ஒரு அன்பாக நடந்துக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வயசானதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியில் போக முடியல, நம்ம பிள்ளைகளை பார்க்க முடியல, இதுதான் நம்ம கஷ்டமாக இருக்குது. பேரம்பேத்தியை வந்தாங்கன்னா பார்த்துக்கிடுவாங்க. அவங்கள நம்ம பக்கத்தில் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது. என்ன பயம், வயசு உணவு வேணும், அடிச்சிடுவாங்களோ என்னமோன்னு பயம். அது நம்ம நல்லா இருந்தாலும் அதுகளுக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த தனித்தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்து ஒரு நாளைக்கு கூடுவாங்களே, நல்ல நாள் பெரிய நாள், அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்போவும் நம்மளை கொஞ்சம் பார்க்காம தான் போயிடுவாங்க. இப்போ முன்னாடி இந்த மாதிரி இந்த நல்லா ஆசீர்வாதம் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து வாங்கிக்கிடுவாங்க. நல்ல நாள் பெரிய நல்ல கல்யாண நாளில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, உங்கள் கை செலவு அந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னா ஏதாச்சும்? நமக்கு என்ன கை செலவு, அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்கல்ல. காசு இருந்தால் தருவாங்க, காசு இல்லைன்னா அதை எதிர்பார்க்க மாட்டேன் நானும். இப்போ ஐயா உங்களை விட்டு போய் எவ்வளோ வருஷம் இருக்கும்? அது 10 வருஷத்துக்கிட்ட. அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் அதுக்கப்புறம் மாறின வாழ்க்கையும் எப்படி இருக்கு? எது கஷ்டம்? அவங்க இருக்கும்போது நம்மளை பார்த்துக்கிடுவாங்க, வயசு அப்போ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் 10 வருஷம்னா போயிடுச்சுல, அப்படியே கடந்துக்கிட்டே இருக்கு. அதனால நமக்கு அந்த நினைப்பு கூட இல்லாமல் போயிடும். இப்போ வயசாக மன ரீதியாக என்ன எவ்வளோ ஒரு சங்கட்டமாக ஏற்படுதுன்னா எதை சொல்லுவீங்க? என்ன சங்கடம் வரும்? பிள்ளைகள்லாம் பிரிஞ்சிருக்க தான் சங்கட்டம். நல்லா ஒன்றா இருக்கும்போது நல்லா இருக்கும்.
உடம்புனால இல்லை, மனசு வேதனைப்படும். பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் வேற. தள்ளி போய் இருக்கிறது, அவங்க தனியாக போய் இருக்கிறது, அது ஒரு மாதிரியான. அதனால தான் நான் ஒரு இடத்துல கிடந்துக்கிறது. ஆமாம், வந்தால் பார்த்துக்கூடாது, எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க. சரி, இப்போ வயசானதுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணுறதா நினைக்கிற விஷயம் என்ன? நான் மிஸ் பண்ணுறது பிள்ளைகளை தான் மிஸ் பண்ணுறேன். பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றா பார்க்கறதில்ல. அவங்க வர்ற நேரத்தில் பார்த்துக்குறாங்க. அதுதான் மிஸ் ஆகிருக்கு, வேற. சரி, இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் ரொம்ப மன நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் குழந்தைகளோட இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமையா, அதுதான் எனக்கு முக்கியம். அன்புதானே எல்லாம். இனிமையான வார்த்தைகள், அக்கறையான உபசரிப்பு, வயசான காலத்துல நம்மளை பாத்துக்கிற நம்ம குடும்பம் இருக்குன்ற நம்பிக்கை, இது எல்லாம் நம்ம வீட்டுல நம்ம சமூகத்துல இருக்கிற வயசானவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கினது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இது இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பின் ஓர் முன்னெடுப்பாகும். நேயர்களே, இதுவரையும் மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் 20வது அத்தியாயம் மூலமா நிறைய தகவல்களை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். அடுத்த அத்தியாயங்கள்ல சந்திக்கிற வரையும் மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதிரை பண்பலை நடத்தும் அட்டல் வாயு அபியுதே யோஜனா மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் 20வது அத்தியாயத்திலிருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.